ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு சுவையான கேப்சிகம் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு 2 குடமிளகா எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி. புளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, மேண்டட்ரி கிடையாது. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னே இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வதக்குங்க. நான் எப்பயுமே சட்னிக்கு வதக்குறப்ப உப்பு அதிலே ஆட் பண்ணிடுவேன். சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இன் பிட்வீனில் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு வெந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஆனியன் கண்ணாடி மாதிரி இருக்கும், தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். அண்ட் கேப்சிகம்மை பொறுத்த வரைக்கும் நல்லா குத்தி பாருங்கள், அது நல்லா உடையும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வெந்திருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஆற விடுங்க. இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சட்னியோட அரைக்கிறதுக்கு முன்னால். ஸோ அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, நான் உப்பு போடல, ஆல்ரெடி போட்டுட்டேன் இல்லைங்களா? ஸோ அரைச்சிட்றேன். அரைக்கிறப்ப தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ தாளிப்பு வேணும். ஸோ தாளிச்சிட்டு நான் அதிலே போட்டு ஒரு டைம் சட்னியை வதக்குவேன், 1 மினிட். ஸோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப்சிகம் சட்னி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் தோசை, குடமிளகாய் சட்னி. பாய்.